ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது சிம்பிளா ஒரு மாசத்துக்கு 1000 rupees ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்க முடிஞ்சா அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எதுல பண்றது, அண்ட் எப்போ அந்த 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற ஜேர்னி 1 கோடியை போய் டச் ஆகும், அண்ட் அந்த ஜேர்னி எப்படி இருக்கும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கால்குலேஷனோட சிம்பிளா உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட இமெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணலாம். உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்து எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க சென்னையில இருந்தா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் ஆல்வார் தெரிஞ்சதுல தான் இருக்கு, டைரக்டாவே நீங்க விசிட் பண்ணலாம், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 1000 rupees SIP மந்த்லி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க அடுத்த ஒரு 30 இயர்ஸ்க்கு ஒரு 30 வருஷத்துக்கு நீங்க SIP-யா பண்ணணும். 13% உங்களுக்கு வந்து ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு 10% நீங்க ஸ்டெப் அப்பும் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க. டோட்டல் SIP-ல நீங்க போட்ட பணம் 3,60,000 ரூபாய் வெறும் 1000 ரூபாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா growth ஒரு 34 லட்ச ரூபாய் கூட சேர்ந்து ஃபியூச்சர்ல வேல்யூ 37,61,519 ரூபாய் இருக்கும். இது எப்போன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க 1000 ரூபாய் SIP-யா மாசம் மாசம் மட்டும் பண்றீங்க. அதுல நீங்க ஸ்டெப் அப்போ இல்ல இன்க்ரீஸோ பண்ணல அப்படின்னா, அப்படியே இப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் SIP அமௌண்ட் வித் ஸ்டெப் அப் SIP இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டுமே 19,73,400 ரூபாய் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 83,85,340 ரூபாய் கிடைச்சிருக்கும். அது ரெண்டுமே சேர்த்து ஃபியூச்சர் வேல்யூ 1,58,740 ரூபாய் ரீச் ஆவீங்க. இது ஒரு சிம்பிளான 1000 rupees SIP வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி போறதுல 30வது வருஷம் எண்டுல 1 கோடிக்கு மேல அமௌண்ட் போகுது. பட் இது எந்த மாதிரியான ஃபண்ட்ல பண்ணணும், அது எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அது எல்லாமே நான் அடுத்தது சொல்றேன். நம்ம இந்த SIP-யோட ஸ்டெப் அப் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, அந்த சம்மரியை பாத்துக்கலாம். இந்த இயர் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1000 rupeesல ஸ்டார்ட் பண்றோம். ஒரு வருஷம் ஃபுல்லா பண்றதுல 12,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். வேல்யூ பாருங்க 12,741ல இருப்போம். 740 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அசம்ஷன். அதே இயர் 2 ரெண்டாவது வருஷம் பார்க்கும்போது 10% இன்க்ரீஸ் பண்றோம். 1000 ரூபாயில இருந்து 1,100 ரூபாய் நீங்க போடுறீங்க மந்த்லி. அப்போ இயர் எண்ட்ல பார்க்கும்போது 13,200 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வருஷத்துல பண்ணிருப்பீங்க. ஓவராலா பார்க்கும்போது 25,200 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணிருப்பீங்க. அப்ப ரெண்டாவது வருஷம் ப்ராஃபிட் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 28,515 ரூபாய் வேல்யூ இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 3,300 ரூபாய் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே சேர்ந்திருக்கும். மூணாவது வருஷம் இயர் 3ல பாத்தீங்கன்னா இன்னொரு 10% இன்க்ரீஸ் பண்ணி 1,210 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரி எவ்ரி இயர் நீங்க 10% லாஸ்ட் இயர்ல இருந்து கூட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 வருஷம் எண்ட்ல பார்க்கும்போது உங்க வேல்யூ 3.5 லட்சத்துல இருக்கும். 11வது வருஷத்துல இருந்து 20வது வருஷத்துல பார்க்கும்போது 4.5 லட்சத்துல இருந்து 22 லட்சம் அது ரீச் ஆயிருக்கும். 21வது வருஷத்துல இருந்து 30வது வருஷம் பார்க்கும்போது 25 லட்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரீச் ஆயிருக்கும். இது எதனால இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் காட்டுது அப்படின்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. அதாவது நீங்க மாசம் மாசம் SIP-யா இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல ருபி காஸ்ட் ஆவரேஜிங் ஆகும். அண்ட் லாங் டர்ம் நீங்க ஹோல்ட் பண்ண கூட்டு வட்டி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அதோட மேஜிக்கை காமிக்க ஆரம்பிக்கும். சோ இது ஒரு கால்குலேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பாத்துக்கிட்டோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஆர் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் கால் மூலமா நம்ம பேசிக்கலாம். இப்போ இது எந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது அடுத்த क्वेश्चन வரும். 2 கேட்டகரி நான் சஜஸ்ட் பண்றேன். ஒன்னு மல்டி அசெட் அலோகேஷன், இன்னொன்னு ஃபிளெக்ஸி கேப் கேட்டகரி. ஏன் இந்த ரெண்டுன்னு சொல்லிடுறேன். மல்டி அசெட் அலோகேஷன்ல கோல்டு, சில்வர், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இது எல்லாமே வந்துரும். ஃபிளெக்ஸி கேப்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுமே வந்துரும். அப்ப இந்த 2 ஃபண்ட்ல நீங்க 500 SIP போட்டாலே போதும். நம்ம பார்த்த இந்த கால்குலேஷனுக்கு கரெக்டான வேல்யூஸ் எடுத்துட்டு போறதுக்கு இந்த கேட்டகரிஸே போதும். இதை தாண்டி ஒரு ப்ராப்பரா பிளானிங் வேணும், ஒரு ப்ராப்பரான SIP பண்றதுக்கான சஜஷன் கரெக்டா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க எங்க மூலமாவே கைடன்ஸ் கொடுத்து ஃபியூச்சர் சேவிங்ஸ் மூலமாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நாங்க வந்து டாப் 3 மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்னு போட்டிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டாப் 3 ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ்னும் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்க, எந்த ஃபண்ட்ஸை சூஸ் பண்றதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். பை பை.